சிபிஐ விசாரணை தொடர்பாக இன்று 2 வழக்குகள். ஒன்று, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லை என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று இன்று உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து விட்டது. இதே போல கள்ளக்குறிச்சி அந்த சாராய பலி விஷச்சாராயம் அறிந்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை, அது இது போன்ற ஒரு 60 பேர் உயிரிழந்தார்கள். அந்த வழக்கும் பொறுத்தவரை சிபிஐ விசாரணை நடத்தட்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது. இதனால் இந்த வழக்கிலும் சிபிஐ விசாரணை கோருவது அதை உச்சநீதிமன்றம் ஏற்குமா ஏற்காதா என்பது ஒரு புறம் இருக்க, சிபிஐ விசாரணைகளில் எல்லாம் அந்த உண்மைகள் வெளிவந்து விடுகிறதா, அல்லது இந்த தமிழக அரசின் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அறிவிக்கப்பட்ட அந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறதா? நீங்கள் இந்த கரூர் நெரிசல் வழக்கு எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறீங்க சார்? கரூர் நெரிசல் வழக்கில் தமிழக அரசின் விசாரணை போக்குக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் மற்றும் கரூர் நெரிசலில் உயிரிழந்த இருவரின் சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு 4 வழக்குகள் என கிட்டத்தட்ட இன்று ஒரு 5-6 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இருதரப்பு வாதங்களும் காலையிலிருந்து இன்று மாலை ஒரு 3:45 மணி வரை இந்த விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணைக்கு பிறகு அங்கு இருதரப்பு வாதங்களிலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று அரசு தரப்பிலும், சிபிஐ விசாரணை தேவை, சிறப்பு புலனாய்வு விசாரணை தற்போது அது ஒரு நியாயமான முறையில் நடக்கவில்லை என்று தாவேகா, பாஜக மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் சார்பிலும் முன்வைக்கப்பட்டது. இப்போது புகழேந்தி சாரிடம் நாங்கள் வைக்கக்கூடிய அந்த முதல் கேள்வி என்னவென்றால், இந்த வழக்கில் விசாரணை எவ்வாறு நடைபெற்று வருகிறது? சிபிஐ விசாரணைகளில் உண்மைகள் உண்மையிலேயே வெளிவருகிறதா? வணக்கம் கண்ணன், வணக்கம் சத்தியம் டிவிக்கு வணக்கம். வணக்கம் சார். தாவேகாவினுடைய தலைவர் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் ஒரு அக்னி பிரவேசம் போல அவர் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து அவர் அரசியல் பயணத்தை தொடர்ந்து விட்டார். இதுல ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தா கூட பிரச்சனை எல்லாம் போகும். சரி, அவர் என்ன பண்ணிட்டாரு, ரெண்டையுமே திராவிட முன்னேற்ற கழக அரசையும் மத்திய அரசையும் கடுமையாக விமர்சனம் செய்து தனது அரசியல் ஆரம்பத்தையே அப்படி கொண்டு வந்து விட்டார். இது ரொம்ப ரேர் கேஸ். அது மாதிரி அம்மாட்ட தான் நீங்க பார்க்க முடியும். தலைவர் கூட கொஞ்சம் நெருக்கமா போவார் மத்திய அரசோட. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் போன்றவர்களும் அப்படி போயிருப்பார்கள். ஆனால் இவர் 2 பேரையும் எதிர்த்து கொண்டதால் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவருக்கு சாதகமாக இருக்குமா என்கின்ற ஐயப்பாடு, என்ன உண்மையாக நடந்தது என்பதை வெளி கொண்டு வருவார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் நிச்சயமாக தாவேகாவுக்கு எழும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலே பெரிய சந்தேகத்துக்குரிய மரணமா சார் அந்த 41 பேரும்? விபத்தா? அது ஒரு சந்தேகத்துக்குரிய, அது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய அளவில் ஏதாவது மர்மம் இருக்குதா சார் அந்த மரணங்கள்ல? 41 பேர் மரணத்தில் மர்மம் இருக்குதா? தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது. முதல்வர் ஸ்பாட் போயிட்டாரு, இரவோடு இரவாக செல்கிறார் முதல்வர். அதெல்லாம் நான் மன ஆறுதலை தருகிறது, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பிரச்சனை ஒரு உதாரணமா நீங்க என்ன பண்ணீங்க, முதல்லயே சொன்னீங்க, இப்ப சிபிஐ விசாரணைக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கொடுக்கப்பட்டது. நான் கொடுத்துறேன்னு கொடுத்துட்டாங்க. சரி, அந்த பொள்ளாச்சி வழக்கு விசாரித்த சிபிஐ எத்தனையோ ஆண்டு காலமாக அரசை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் என்ற காரணத்தினால் வேகமாக முடிக்காமல் இருந்த வழக்கை சிபிஐ கையில் எடுத்து வேகமா முடித்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டையும் வாங்கி கொடுத்ததை நாம் பார்த்தோம். இதை நம்ம உடனே பார்த்தோம். அதே போல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி அதே போல ஒரு வழக்கு, அதிலேயும் தமிழக அரசு வேகமா வாங்கி ஒரு தண்டனையை கொடுத்தது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, கள்ளக்குறிச்சி சாராய வழக்கும் சிபிஐ தூக்கி கொடுத்தாச்சு. கரெக்டுங்களா? ஆமா, கள்ளக்குறிச்சி ஆமா, அந்த கள்ளசாராய வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உடனே தூக்கி கொடுக்கப்பட்டு விட்டது. பிலிக்ஸ் ஜெயராஜ் வழக்கும் சிபிஐக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அப்புறம் இப்ப இந்த அஜித் லாக்அப் கொடுக்கப்பட்டது. நான் என்ன சொல்றேன், கரெக்ட் கண்ணன், நான் விட்டு போனது நீங்க சொல்றீங்க. இது போன்ற ஏகப்பட்ட வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்க ஒண்ணுமே நடக்கல, ரவுடிகள் உள்ள வரல, ஒரு தற்செயலாவே ஒரு ஆளு செருப்பு வீசினார் வச்சுக்கோங்க. சரி, அந்த பட்ட சூழ்நிலை. இதையெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம். உச்ச நீதிமன்றம் மகேஸ்வரி
நீதியரசர் மகேஸ்வரன் பெஞ்ச் சந்தேகப்பட வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு வாதம் பண்ணுது. நீங்க இப்ப கேட்டோம். அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ கொடுத்துட்டு போங்களேன், வேலை தீர்ந்து போச்சு இல்ல. ஆமா. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு இது கூட விசாரிக்கிட்டு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆமா. அவர் ரொம்ப நேரம் லேட்டா வந்தாரு, அதனால ஏற்பட்ட கெலாட்டா இது அப்படின்னு. ஆனா நீதிபதிகள் கேட்டறிந்ததாக நமக்கு தகவல் வருகிறது. இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல இந்த பக்கம் இருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சைடுல தண்ணி அரேஞ்ச்மெண்ட்ல, அவங்க சைடுல எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் விஜய் சைடுல அரேஞ்ச்மெண்ட்ல பொழுது அப்ப போலீஸும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, காவல்துறையும் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கணும். ஆகவே ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே இந்த சரித்திரம் வாய்ந்த ரோட் ஷோ பண்றாரு பாருங்க. நேத்தி தாவேக்கா கொடி அவங்களால விட்டு பறக்க விட்டு பாருங்க. அது மாதிரி அந்த கொடி பறக்க பயங்கர மகிழ்ச்சியா இருக்கிறார் சார். அந்த கொடி பறக்க அந்த எழுச்சி முதலமைச்சரின் காதுகளுக்குள் ஊடுருவும் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு சார். உண்மையிலே அது தாவேக்காவும் அதிமுகவும் தொண்டர்கள் இணைகிறாங்களா? இல்ல பிள்ளையார் சொல்லி வேற போட்டுறாரு. ஆமா, அப்ப பேசிருக்காரு சார். விஜய் கூட பேசிட்டாரோ? இபிஎஸ் விஜய் கூட பேசிருக்காரோ? இல்ல எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி எங்கும் பறக்க வேண்டும் ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி அப்படின்னு தலைவர் பாடினாரு. அப்போ திமுக கொடியை காமிச்சு பாடினாரு. அப்புறம் அதுவே ஏடிஎம்கே கொடியா மாத்தி காமிச்சோம். அதாவது நான் என்ன சொல்றேன், கொடிய நீங்க கொடி பறக்குதுன்னு எந்த கொடியை சொல்றதுங்க? உங்க கட்சி கொடியில சொல்லணும். தலைவர் கொடுத்து வானோங்கி பறக்கின்ற வளர்ந்த அண்ணா கொடியை அல்லவா சொல்ல வேண்டும். அது தாவேக்கா கொடியை காமிச்சு பாருங்க கொடி பறக்குது அப்படின்னா நம்ம கொடி சுருங்கிட்டோம், அந்த கொடி விரிஞ்சி அப்படி பிரகாசமா பறக்குதோ அதை நம்மளே ஒத்துக்கிறதா? இது என்ன கண்ணன் இது? காலத்துல நம்ம அதுக்குள்ளார நம்ம ஆளுங்க ஊடகங்கள் பூந்து அதை கேமராவில எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ப்ளூ கலர் பனியனோட எல்லாரும் போட்டிருக்காங்க. அந்த பனியனை போட்டிருக்கவர் தான் இந்த கொடியை கையில வச்சிருக்காரு. அதிமுக தொண்டர் அந்த கொடியை ஏந்தி பிடிச்சிட்டு இருக்காரு. அங்க எங்க தாவேகாரங்க யாரும் வரல. அதை எடுத்து நம்ம ஆளுங்க வெளியே போட்டு ஊடகங்கள்லாம் சத்யம் டிவில இருந்து அது வேற மாதிரி போய் ஒரு பண்ற வேலை.